ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோபி ஹாலிடேஸ். இந்த ஹாலிடேக்கு நாங்கள் கோவா வந்திருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணது கொலுவா பீச்சில். ஸோ அடுத்ததாக வந்து நாங்கள் அபீஸ் மரைன் ஃபிஷ் அக்வாரியமுக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்காக தான் ஓகே எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷில் அதோட 5 சைடு இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு சைடு கட் ஆகிடுச்சுன்னா திரும்ப வளர்ந்துருமா. இந்த க்ளவுன் ஃபிஷ் வந்து பை பர்த் வந்து மேலே தான் வந்து பிறக்குமா. ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் வந்து கேர்ளாக கன்வெர்ட் ஆகுமா. மெர்மைட் மாதிரி இருக்காங்க. ஹலோ எப்படி எப்படி பாரு எக்ஸ்க்ளூசிவாக அதை பிடிச்சிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்கும். ஒரு லைக்குக்காக தாங்க இவ்வளோ கஷ்டப்படுற. லைக்கை போட்டு விட்டுருக்கேன். ஓகே ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோபி ஹாலிடேஸ். இந்த ஹாலிடேக்கு நாங்கள் கோவா வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவானாவே பீச் தானே. பீச்னால் நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டி இருக்கும், நிறைய ஸ்பீட் போட்டிங், பேராகிளைடிங், என்ன நிறைய இருக்குங்க ஆக்டிவிட்டி. நம்ம காசு என்ன வச்சுருக்கோம் அதை பொறுத்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். பர் பர்சனுக்கு வந்து ஸ்பீட் போட்டில் 300 கேட்குறாங்க. அதுக்கு ட்ரை பண்ணலாமாமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். கூட வந்தவங்க வந்து ஒத்துக்கல. சரி ஓகே வேணுமா வேணாமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்காங்க. எப்போவுமே அப்படி தான். நிறைய பேர் கூட வரும்போது சிலர் வந்து ஒரு இடத்துக்கு போகலான்னுவாங்க, சிலர் வேணான்னுவாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணோம். ஓகே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக வந்து கொலுவா பீச்சுக்கு வந்திருக்கோம். ஓகே சூப்பராக இருக்குது. இங்கே நம்ம ஊர் மெரினா பீச் மாதிரி. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இங்கே என்னென்னா மெரினா பீச்சில் ஒரு பெரிய க்ரௌட் இருக்கும். ஏன்னா மெரினா பீச்சு இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பெசநகர் பீச் இல்லையா. இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து ஒரு 20-30 பீச் இருக்கான். ஸோ அதனால் பீப்புள் வந்து ஸ்கேட்டர்டாக சுற்றி பார்ப்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணது கொடுவா பீச்சுன்ட்டு. இது சவுத் கோவாவில் இருக்குது. கோவாலேயே சவுத் கோவா நார்த் கோவான்னு இருக்கிறது இப்போ தான் எனக்கு தெரியும். அதே மாதிரி சவுத் கோவாவுக்கு ஒரு ஏர்போர்ட், நார்த் கோவாவுக்கு ஒரு ஏர்போர்ட் இருக்கிறதும் இப்போ தான் தெரியும். ஸோ அதனால் நம்ம அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நார்த் கோவாவில் தான் வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிறைய வந்து க்ரூஸ்லாம் நார்த் கோவாவில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து நார்த் கோவாவில் பாகா பீச் ரொம்ப பெரிய பீச் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போகிறோம். ஸோ அடுத்ததாக வந்து நாங்கள் அபீஸ் மரைன் ஃபிஷ் அக்வாரியமுக்கு வந்திருக்கோம். இந்த அக்வாரியம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு டிரைவர் என்ன சொன்னதுனால நாங்கள் இங்கே நார்த் கோவா போகிற வழியில் இருக்க அக்வாரியமுக்கு நிறுத்திருக்கோம். ஓகேவா. அதே மாதிரி இந்த கோவாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நார்மலாக வந்து நம்ம ஊரில் ஈசிஆர் மாதிரி தான் இருக்குது. நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் பீச் இருக்குது. ஆனால் நம்ம ஈசிஆரில் இல்லாதது என்னென்னா பக்கத்துலேயே மவுண்டெயின்ஸ். என்னடா அது நம்ம வந்து பீச்சில் இருக்கோமா இல்லை மவுண்டெயினில் இருக்கோமா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன். சரி மவுண்டெயின் இருக்குது அப்படின்னு பார்த்தா நிறைய விவசாய நிலங்களும் இருக்குது. ஸோ பீச்சுக்கு பக்கத்தில் விவசாய நிலமா அந்த ஒரு காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரோட்ஸு சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்சாக இருக்குது. ஒரு கிராமம் மாதிரி இருக்குது, சிட்டி மாதிரி இருக்குது, கேரளா மாதிரி இருக்குது, பொள்ளாச்சி மாதிரி. ஸோ அது மாதிரி வேரியஸ் டைப்ஸாக இருக்குது. ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப்பை பார்க்குறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வந்து கோவா வரும்போது இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இல்லை கோவா போகலான்னு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா நான்லாம் வந்து காலேஜ் டைம்லேருந்து பிளான் பண்ணியிருக்கேன். 10 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு பிளான் பண்ணி. இப்போ தான் வர முடிஞ்சுது. ஸோ அதுவும் 1 டே தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இது எப்படியாவது சூப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்றது தான் பிளான். ஓகே இங்கே வேறு நிறைய டாட்டாய்ஸ் இருக்குது. என்ன மீனுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா எனக்கு தெரியாது. ஓகே அக்வாரியம்குள்ளே பாருங்கள். இந்த க்ளவுன் ஃபிஷ் வந்து பை பர்த் வந்து மேலே தான் வந்து பிறக்குமா. ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் வந்து கேர்ளாக கன்வெர்ட் ஆகுமா. எல்லா ஃபிஷ்ஷும் இல்லை, சில ஃபிஷ்ஷஸ் ஒன்ஸ் கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப வந்து அது மேலே மாறாது.
ஸோ அது ஃபீமேலாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லயன் ஃபிஷ்ஷா இது பேர். இது வந்து விஷக்கு அதிகமாக இருக்க ஃபிஷ் போல். இந்த ஃபிஷ் பேர் என்ன? ஓ, பேரட் ஃபிஷ். இது மூக்கு பாருங்க, பேரட் மாதிரி இருக்கா? வாவ், தேங்க்யூ ஃபார் போசிங் மீ. நல்லா இருக்கு. லயன் ஃபிஷ். திஸ் இஸ் ஆல்சோ லயன் ஃபிஷ். ஓகே, லயன் ஃபிஷ்ஷா, சிங்க மீன். என்னை பார்த்துட்டு இருக்கு யாருக்கிட்ட. இது கடிச்சதுன்னா காலியானீங்க, விஷம் இருக்கும் அதில். ஓகே, இந்த ஃபிஷ்ஷு வந்து நம்ம வந்து எதில் பார்த்துருப்போம்? நீமோவில் பார்த்துருப்போம். இது வந்து தொட்ட உடனே அப்படியே குண்டா பால் மாதிரி மாறிடுமா. ஸோ அதாவது இது வந்து தன்னோட சேஃப்டி மெக்கானிசம் வந்து அந்த மாதிரி பில்ட் ஆகிருக்கான். சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்பா, ரொம்ப ரேர் ஸ்பீஷியஸ் போல், நமக்கு தெரியல. இங்கே பாருங்க, காஸ்ட்லி. ஓகே, இந்த லாப்ஸ்டர் பாருங்கள், மேலே இருக்க செல் இருக்கு இல்லையா, இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் அன் ஹவர்லேயே அதை ரீகெயின் பண்ணிக்குமா, திரும்ப அது வளர்ந்துருமா. ரொம்ப காஸ்ட்லி அப்படின்றாங்க. அடுத்து ஐயோ, இங்கே பாருங்க, விலாங்கு மீன் போல். இது கடிச்சா வந்து விஷமா. ஃபிஷ் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறாங்க. இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷில் அதோட 5 சைடு இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு சைடு கட் ஆகிடுச்சுன்னா திரும்ப வளர்ந்துருமா அது. எப்படி ஒரு சூப்பரான ஒரு அதிசயமான ஒரு ஃபிஷ் இல்லை அது. ஜிக்ஸாக் பசில் மீனா இது. இதோட உடம்பு வந்து ஜிக்ஸாக் பசில். இது நம்ம சாப்பிடலாமா? கேப் கிடைச்சி வெளில வந்துச்சுன்னா இது இதுவாயிரும். பசில் ஃபிஷ். ஓ, இங்கே பாருங்க, இது ஃபேமிலி ஃபிஷ்ஷா. இது குரூப்பாக தான் வாழ்வாங்களாம். இங்கே பாருங்கள், தூங்கிட்டு இருக்கு, ஃபேமிலியாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க சண்டேன்றதுனால. பாருங்க, அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு ஓரமாக வந்து நின்றுட்டு இருக்கு. என்னை எங்கேயுமே அனுப்ப மாட்டேங்கப்பா அப்படின்ற மாதிரி கிட்ட கோச்சிக்கிட்டு இங்கே இருக்கு. இது என்னது? ப்ளூ ரிங் ஏஞ்சல். இங்கே பாருங்க, அது உடம்புல ப்ளூ கலரில் வந்து கோடு போட்டிருக்கு, பார்த்தீங்களா தெரியும். இங்கே சூப்பராக இருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு மீனை உள்ளே விட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 ஹவர்ஸ் அது கூட ஜாலியாக விளையாடிட்டே இருக்குமா. அந்த நைட்டில் அந்த ஃபிஷ்ஷை அடித்து காலி பண்ணி சாப்பிட்ருமா. ஸோ புது ஆளுங்களை யாரையுமே உள்ளே விடாதான். அது இதை சோல்ஜர் ஃபிஷ்னு சொல்கிறாங்க. ஓ, இது சாப்பிட்ற மீன் போல். கோவாவில் ரொம்ப ஃபேமஸான ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. இது மெட்டாலிக் ஷார்க். கிட்டார் ரே. கிட்டார் மாதிரி இருக்கிறதுனால இது பேர் கிட்டார் ரே. ஓகே, இது வந்து பேபி ஃபிஷ் தான். இதுவே 2 கிலோ இருக்குன்னா இதோட பேரண்ட்ஸ் 10 கிலோ இருக்கும் போல். பார்ப்போம் வாங்க. ஓகே, அலிகேட்டரா? கார் ஃபிஷ். எப்படி? ஓ, ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது போல். இருக்க ஃபிஷ் தான் சாப்பிடும். ரைட்டு ரைட்டு, நல்ல பாலிசிப்பா. பார்த்தீங்களா, லைவாக உயிரோடு இருக்கிறவங்கள சாப்பிட்டு எப்படி இப்படி இருக்கு. இது பேர் கார் ஃபிஷ் தான். வாஸ்து ஃபிஷ். இங்கே பாருங்கள், வாஸ்து மீன் என்ன வெயிட்டில் இருக்கு. அருவானா லக்கி ஃபிஷ் தான் இது பேர். ஐயோ, ஓ வா. ஓ, இது கூட வேற மீனை போட முடியாதான், கோச்சிக்கும் போல். சாப்பிட்ருமா, காலி பண்ணிவிடுமா. அப்பா, பயங்கரமாக இருக்குது. ரொம்ப பெருசு இது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே போயிட்டு அந்த தண்ணியில் இருக்க ஃபீல் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இதுக்கு தனியாக சார்ஜஸ் 20 ருபீஸ் வாங்குறாங்க. அவங்க மெர்மைட் மாதிரி இருக்காங்க. ஹலோ. ஓகே, எப்படி இருக்குது தண்ணிக்குள்ளே இருக்கிறது? சூப்பராக இருக்கா? நல்லா இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. சுற்றி குட்டி மீனுங்களை விட்டுட்டு என்னை வந்து உள்ளே போட்டாங்க. எப்படி நல்லா இருக்குல்ல? சூப்பர். ஒரு வெஜிடேரியனா இது வந்து நம்ம பாலாஜி ஃபிஷ். இது டின் ஃபாயில் பார்ப். தமிழ்ல என்னன்னு தெரியல. சங்கரா மீன் மாதிரி இருக்குது. டெவில் ஃபிஷ். பார்த்தா ஏஞ்சல் மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கு இல்லையா. இது வந்து ஒயிட் பிரானாமா. நம்மளை போட்டால் எலும்பு கூட மிஞ்சாது. 1 ஹவர்ல நம்மளை சாப்பிட்டு தள்ளிடுமா. அப்பேற்பட்ட ஒரு டேஞ்சரஸ் ஃபிஷ் தான் இந்த பிரானாக்கள். டைகர், ஆல்பினோ, ஜீப்ரா,
அந்த பேர் மட்டும் வேறு வேறு, பட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஓ இங்கே பாருங்கள், இது பிரானா பா, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். ஆமாம் பதட்டம் ஆயிடுச்சு. அவன் வந்து மேலே தண்ணி ஊற்றுறாங்க, டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டான். அக்ரஸிவ். எப்படி எக்ஸ்க்ளூசிவான பிரானாக்கள். ஓ டச் பண்ணி பார்க்குறேன் நான். பக்கட் ஓகே. ஓகே அனிஷா பிடிமா. ஓகே பாருங்க, இங்கே பாருங்க எப்படி இரு வர வந்து நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பிடிக்க மாட்டேன். இருந்தாலும் எங்கள் எடிட்டர் வந்து இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனால் இதை பிடிச்சாதாங்க மக்கள் பார்ப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்காக தான். ஓகே எக்ஸ்க்ளூசிவாக லாப்ஸ்டர் தான் இது, பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கு. ஓ ஸ்னேக் ஃபிஷ்ஷா. ஓகே ஓகே அனிஷா புடி புடி புடி. டைட்டா பிடிக்க சொல்லு. அது பாம்பு மீனா. இது பிடிங்க பிடிங்க. ஓகே ஓகே ஐயா இது போயிட்டே இருக்கு. ஐயா பிடிக்க முடியலைங்க ஐயா, கையிலேருந்து வழுக்கி விழுந்துருச்சு. ஓகே ஓ லாப்ஸ்டர் எடுக்கிறாங்க. இங்கே பாருங்க 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 மக்களே. வாவ் ஐயோ ஐயோ ட்ரெஸ் எல்லாம் நினச்சி விட்டுரும் போல இருக்கு. டென்ஷன் ஆகுது, என்னையா பிடிக்கிற அப்படின்ட்டு. லாப்ஸ்டரை பிடிக்கிறாங்க. இது சாதாரண ஒருத்தவங்களால இதை பண்ண முடியாது. பயப்படுது பயப்படுது. ஓகே 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 தண்ணியெல்லாம் தெளிக்குது. சரி என்ன வேணா பண்ணு, ஆனால் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. ஓகே ஓகே பா. ஓ மை காட். கீழே வந்து கிராப் மாதிரி இருக்கு, மேலே வந்து ஆமாம் ப்ரானு கிராப் ரெண்டும் மிக்ஸ் ஆனது தான் லாப்ஸ்டர். பாருங்க சூப்பர். ஐயா பாருங்க பாருங்க பாருங்க, இங்கே பாருங்க லாப்ஸ்டர் பாருங்க. உங்களுக்காக எப்படி பாருங்க எக்ஸ்க்ளூசிவாக அதை பிடிச்சிருக்கேன். இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்கும். ஒரு லைக்குக்காக தாங்க இவ்வளோ கஷ்டப்படுற. லைக்கை போட்டு விட்டுருக்கேன். ஓகே இங்கே பாருங்க, ஒரு பக்கம் நண்டு ஒரு பக்கம் ப்ரான். சூப்பரா சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ஐயா பதட்டமாக இருக்குங்க ஐயா. ஐயா என்னென்ன வேலை பண்ணுற பாருங்க. வேற லெவலில் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இருக்கும்ன்ட்டு. அதனால தான் சூப்பராக இருக்கு போல. ஓகே இங்கே பாருங்கள், இந்த கடல் ஃபுல்லாக வந்து நிறைய க்ரூஸ்லாம் நிற்குது. இங்கே தான் கெசினோலாம் விளையாடுவாங்களா நைட்டில். கோவா பீச்சில் வந்து நாங்கள் டால்ஃபின்ஸை பார்க்குறதுக்காக போட்டிங்க்கு வந்து பே பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஓய்யோ ஓய்யோ